வணக்கம். கீரை வகைகளில் ஒன்றான தூதுவளை கீரையினால் நமக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளை பற்றி இன்று பார்க்கலாம். தாவரங்களுள் மருந்தாக பயன்படும் செடி வகைகளையும் மர வகைகளையும் அதிகம் அறிந்து வைத்திருப்போம். கொடி வகைகளும் மருந்தாக பயன்படும் எனும் உண்மையை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான மூலிகை நேரம் இது. பற்றி ஏறுவதற்கு வசதியான இடம் இருப்பின் அழகாக வளைந்து நெளிந்து பற்றி ஏறும் கொடி வகையான தூதுவளையை பற்றி தெரிந்து கொள்வோமா? தனது மெல்லிய தண்டு மற்றும் இலைகளில் சிறு சிறு முள்களை பெற்றிருக்கும் தூதுவளை, முள்கள் இருப்பினும் தனது மருத்துவ குணங்களின் மூலம் பாசத்தை வெளிப்படுத்தும் அன்பான மூலிகை இது. அருகில் இருக்கும் வேலிகள் அல்லது மற்ற செடி இனங்களை பற்றி கொண்டு சரசரவென ஏறும் தன்மை கொண்டது. இந்த கொடி வகையான தூதுவளை சுரம், இருமல், சளி போன்ற கப நோய்களை குணப்படுத்த சங்ககால தூதுவளை போல மகிழ்ச்சியுடன் தூது செல்லும் என்பது சிறப்பு செய்து. சிங்கவல்லி, அலர்க்கம், அருளகம், தூதுணை, தூதுவளம், தூதுவேலை ஆகிய வேறு பெயர்களும் தூதுவளைக்கு சொந்தம். வேலை வகைகளில் இதுவும் ஒன்று என்பதால் தூது வேலை என்ற பெயர் இதற்கு உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரே மூலிகை தான், ஆனால் தூதுவளையை வைத்து விதவிதமாக உங்களுக்கு பிடித்தமான ரெசிபிகளை செய்து கொண்டாடலாம். ஸ்வீட் எடு கொண்டாடு போல தூதுவளையை எடு கொண்டாடு என்னும் வாசகத்தை நினைவு வைத்துக் கொண்டால் வாழ்நாள் முழுக்க நோயில்லா கொண்டாட்டம் தான். தூதுவளையின் இலைகளை கொண்டு சட்னி, துவையல், ரசம், அடை என பலவித உணவு வகைகளை செய்து சாப்பிடலாம். உணவாக பயன்படும் மூலிகைகளில் தூதுவளைக்கு என்றுமே முக்கிய இடம் உண்டு. நெய்யை காய்ச்சும் போது முருங்கை இலைகளை சேர்த்து காய்ச்சுவதைப் போல தூதுவளை இலைகளையும் சேர்த்து காய்ச்சி பயன்படுத்தினால் நெய்யின் மருத்துவ குணங்கள் பல மடங்கு அதிகரிக்கும். சளி, இருமல் போன்ற குறி குணங்களை கட்டுப்படுத்த தூதுவளை நெய் என்னும் ஸ்பெஷல் சித்த மருத்துவம் நமது பாரம்பரியத்தில் உண்டு. புற்றுநோய் மற்றும் கல்லீரல் சார்ந்த நோய்களில் தூதுவளையின் செயல்பாடுகள் குறித்த ஆராய்ச்சிகள் பெருமளவில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. காச நோயாளர்கள் உட்கொள்ளும் மருந்துகளோடு தூதுவளையையும் சேர்த்து பயன்படுத்தும் போது விரைவாக நோயின் தீவிரம் குறைகிறதா? காசு நோய்களுக்காக சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டுள்ள மூலிகைகளுள் தூதுவளையும் முக்கியமான ஒன்று. குளிர்காலத்தில் குடிக்கும் தண்ணீரில் தூதுவளை இலைகளை போட்டு காய்ச்சி பயன்படுத்தலாம். அடுத்து வரும் மழை மற்றும் குளிர்காலத்தில் தூதுவளை தண்ணீரை முயன்று பாருங்கள். இதன் இலை சாற்றோடு சிறிது மிளகுத்தூள் சேர்த்து குடிக்க சளி, இருமல் மட்டுமின்றி செரிமான உபாதைகளும் குணமாகும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆஸ்துமா எனப்படும் இரைப்பு நோயை பற்றி கேள்விப்படாதவர்களே இருக்க முடியாது. சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை இரைப்பு நோய் பாரபட்சமின்றி பாதிக்கிறது. மூச்சுவிட சிரமப்பட்டு கொண்டு கர்கர் என்ற ஓசையுடன் குளிர்காலத்தில் அவதி கொடுக்கும் இரைப்பு நோயின் தீவிரத்தை குறைக்க தூதுவளையை அடிக்கடி பயன்படுத்துங்கள். மேலும் குளிர்காலம் தொடங்கிவிட்டாலே அம்மாவிடம் சொல்லி தூதுவளை ரசம், தூதுவளை சட்னி என சாப்பிடுங்கள். குளிர்கால நோய்கள் உங்களை நெருங்கவே நெருங்காது. தூதுவளை சட்னியை ஒருமுறை சாப்பிட்டு விட்டீர்கள் என்றால் அதன் பிறகு உங்கள் ஃபேவரட்டான ஒயிட் சட்னி, கிரீன் சட்னியை எல்லாம் சில வாரங்களுக்கு மறந்தே விடுவீர்கள். தூதுவளையோடு தேங்காய் துருவல், மிளகாய் வற்றல், உளுத்தம் பருப்பு சேர்த்து செய்யப்படும் தூதுவளை துவையல் மழைக்காலத்துக்கான ஸ்பெஷல் உணவு என்பது குறிப்பிடத்தக்கது. தூதுவளையை வைத்து ஒரு மருத்துவ சமையல் டிப்ஸ் எப்படியெல்லாம் என்று பார்க்கலாம். அது ஆஸ்துமா நோயாளர்களுக்கும் நல் உணவு. 10 முதல் 15 தூதுவளை இலைகளை எடுத்து சிறிது சிறிதாக நறுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். இதை சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து நல்லெண்ணெயில் லேசாக வதக்கி 5 நாள்களுக்கு சிறிய நெல்லிக்காய் அளவு காலை மாலை என இருவேளை சாப்பிட்டு வரலாம். இந்த மூலிகை ரெசிபியை பயன்படுத்த ஆஸ்துமா நோயாளர்களுக்கு மூச்சு விடுவதில் ஏற்படும் சிரமம் பெருமளவில் குறையும். தூதுவளை இலையில் சாறு பிழிந்து தேன் சேர்த்து குடிக்க சொல்லலாம். நுரையீரல் மற்றும் மூச்சு குழாயில் உள்ள சளியை வெளியேற்றும் சிறப்பு தன்மையும் நம்ம தூதுவளைக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு சளி தொந்தரவு இருப்பதை போல தோன்றினால் உடனடியாக தூதுவளையை உணவு முறைக்குள் சேர்த்து கொள்ளுங்கள். அதன் பின்னர் தூதுவளை உங்களின் நெருங்கிய நண்பனாகிவிடும். சளி, இருமல், ஜுரம் போன்ற நோய்களின் தாக்கம் அதிகம் இல்லாத நேரங்களில் தூதுவளையை சாப்பிட நினைத்தால் சிறிது பனை வெல்லம் சேர்த்து சாப்பிடுங்கள். தூதுவளை பழங்களை பார்த்தால் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். வாய்ப்பிருக்கும் போது நண்பர்களுக்கு அந்த விதைகளை பரிசளித்து விதைக்க சொல்ல மகிழுங்கள். நீங்கள் கொடுக்கும் இந்த வித்தியாசமான பரிசு உங்கள் நண்பர்களுக்கு உண்டாகும் பல நோய்களுக்கு மருந்தாக அமையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தூதுவளையின் காய்களை வெயிலில் காய வைத்து பின் பொடித்து வைத்துக் கொள்ளுங்கள். உடல் வலி, தலை பாரம் போன்றவை உண்டாகும் போது சிறிதளவு பொடியை 1/2 டம்ளர் வெந்நீரில் கலந்து ஆருந்துங்கள். தூதுவளைக்குள் இருக்கும் வேதிப்பொருட்கள் மாஸ்ட் செல் சிதைவுறுதலை தடுத்து நிறுத்தி பல்வேறு காரணிகளால் உடலுக்கு ஒவ்வாமை ஏற்படாமல் பார்த்துக் கொள்கின்றன. தூதுவளையின் இலைகள் மற்றும் மலர்கள் நீரிழிவு நோயால் உண்டாகும் பாதிப்புகளை தடுப்பதற்கும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைப்பதற்கும் பயன்படுவதாக ஆய்வுகள் நிரூபிக்கின்றன. புற்று செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதோடு ஈரல் தேர்ச்சியாகவும் தூதுவளையின் சாரங்கள் செயல்படுகின்றன. காச நோய்க்கான மருந்துகளோடு தூதுவளையும் சேர்த்து பயன்படுத்த நோயின் தீவிரம் விரைவாக குறைகிறதா? தூதுவளை இலைகளை
குடிநீரற்று வருகினால் பசி உணர்வு அதிகரிக்கும். இருமல், தலை தூக்காது, செவ்விய நிறத்தில் அழகாக இருக்கும் இதன் பழங்களை சாப்பிட கப நோய்கள் மட்டுமன்றி உடலின் கெட்ட கழிவுகளும் நீங்கும். பாம்பு கடித்துவிட்டால் நஞ்சை முறிக்கும் வேறு சில மூலிகைகளோடு சேர்த்து தூதுவளை பழங்களையும் உடனடியாக சாப்பிடுவார்கள் மலைவாசிகள். அசை உணவு சாப்பிட்ட பிறகு வெற்றிலை தரிக்கும் போது தூதுவளை இலைகளையும் சேர்த்துக் கொள்ளலாம். செரிமானத்தை அதிகரிப்பதோடு கபத்தையும் அறுக்கும் தூதுவளை கொண்டு செய்யப்படும் லேகியம், நெய், சூரணம் என அனைத்து சித்த மருந்துகளும் நுரையீரல் பாதையில் சுவாசம் சீராக நடைபெற உதவுபவை. கப நோய்களுக்கென நம் முன்னோர்கள் உபயோகப்படுத்திய மூலிகை பட்டியலுக்குள் தூதுவளைக்கு நிச்சயம் இடமுண்டு. இன்றே தூதுவளை விதைகளை தூவுங்கள். கொடியாக வளர்ந்து உங்கள் உயரத்தை மிஞ்சுவதைக் கண்டு பெருமை அடைவீர்கள். முள்கள் கொண்ட கொடியேறும் துவாரம் என்பதால் இந்த தாவரம் தோட்டத்தின் மூலையில் அல்லது வேலியில் வளர்க்கலாம். சூரிய ஒளியை அதிகம் எதிர்பார்க்கும் தாவரம் தூதுவளை என்பது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.